அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. செப்டம்பர் 8 இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பிளான் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான முக்கியமான லெவல்ஸ் அப்படின்னு நம்ம டெலிகிராம்ல மார்னிங் இன்டிமேட் பண்ண லெவல்ஸ்ல இன்னைக்கு மார்க் பண்ணியிருக்கிற இந்தந்த லெவல்ஸ் தான். ஸோ இது எல்லாமே எப்படி நடந்துச்சு, எங்க என்ட்ரி கிடைச்சது, மார்க்கெட் டைரக்ஷன் இப்போ ஓவரால் எப்படி இருக்கு, நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால எக்ஸ்பைரி டே வோல்டிலிட்டியோட நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா எந்த லெவல்ல என்ட்ரி எடுத்தா நமக்கு ஒரு நல்ல டார்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டைரக்ஷன் நம்ம பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் தான். கேப் அப் அப்படிங்கிறது கேப் அப் ஓப்பன் ஆகி ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,850 தான். ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கிருந்து டவுன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மேல ஓப்பன் ஆகி கீழே டவுன்ல வந்து மேல போயிடுச்சு. ஸோ இதுல நமக்கு ரெண்டு வகையான ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹை பிரேக் அவுட் அப்படின்றது ஒன்று, லோ பிரேக் அவுட் அப்படின்னு ரெண்டு. ஸோ இப்போ ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கு, லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் ரெண்டுமே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுல டைரக்ஷன் எந்த பக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மொமெண்டம் வந்து இந்த டைரக்ஷன் தான் போகுது. ஸோ அதனால இந்த லோ பிரேக் அவுட் ஆகும்போது டவுனும், ஹை பிரேக் அவுட் ஆகும்போது அப்சைட். இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா இந்த ரேஞ்சில் நம்ம எந்த என்ட்ரியும் பிளான் பண்ணல. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் பிரேக் அவுட் சப்போர்ட் எடுத்து மேல போனதுக்கு அப்புறம் இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து மேல போனதுக்கு அப்புறம் மகைன் வந்து சப்போர்ட் எடுத்து இங்க பிரேக் அவுட் ஆகும்போது தான் நம்ம என்ட்ரியை பிளான் பண்றோம். ஸோ பிரேக் அவுட் என்ட்ரியோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துச்சு. 90 பாயிண்ட்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட டார்கெட்டே ஹிட் ஆயிடுச்சு, ஆப்ஷனுடைய டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம டார்கெட் புக் பண்ணிட்டோம் இங்க. ஆனா நம்மளுடைய ஹையஸ்ட் டார்கெட்டா வச்சிருந்தது 950 தான். இன்னைக்கு டுடேவோட ஹையஸ்ட் டார்கெட் 24,950 தான். ஸோ இங்கேயே வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுனால புக் பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு கரெக்ஷன் என்ட்ரி, அகைன் சேம் டார்கெட். கரெக்டா பாத்தீங்கன்னா 2 மணிக்கு மேல பிரேக் அவுட். ஸோ டவுன் சைடு ஒரு நல்ல பிரேக் அவுட் டவுன் சைடு ஆயிட்டு மொமெண்டம் வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி டவுன் சைட்ல, அதாவது 24,830 லெவல் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல 750 வரைக்கும் வந்துச்சு. ஸோ மார்க்கெட் நம்ம இங்க இருந்து இங்க பிரேக் அவுட் ஆனா என்ன லெவல்ல என்ட்ரியை நம்ம பிளான் பண்ண நினைச்சோமோ அந்த என்ட்ரிக்கு இப்ப ரெடியா இருக்கு. ஆனால் நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குதா, இல்ல இந்த ரேஞ்சோட ஹை பிரேக் அவுட்ல மேல போகுதா, லோ பிரேக் அவுட்ல கீழே வருதா அப்படிங்கறத அடுத்தடுத்து பார்க்கணும். இதுல இப்ப கரண்ட் மொமெண்டம் பொறுத்த வரைக்குமே மார்க்கெட்ல ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இங்க விழுந்திருக்கு. ஸோ இந்த ப்ரெஷர் செல்லிங் எல்லாம் க்ளோஸ் ஆகுதா இல்ல க்ளோஸ் ஆகாம ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த டைரக்ஷனை பிளான் பண்ணலாம். ஸோ நாம் பார்க்கக்கூடிய என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த லோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ரேஞ்ச் தான். 24,750 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் 850 to 950 ஒரு ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் மட்டுமே நம்ம பிளான்ல வச்சு என்ட்ரியை யோசிக்கலாம். ஒன்று பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னா எந்த லெவல்ல எந்த டைம்ல பிரேக் அவுட் ஆகும்னா லாஸ்ட் 2 வீக்ஸாவே நடந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கெல்லாம் நடந்ததெல்லாம் மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல லாஸ்ட் 1 hour மார்க்கெட் டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒன்று மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி இந்த லெவல் ஜோன் ஃபார்ம் பண்ணி ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து கீழே புட் ஆப்ஷன் டவுன்ல வந்து கிட்டத்தட்ட 750 ஆர் 650 வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மார்க்கெட் முடிகிற அந்த நேரத்துல. ஒண்ணு. இன்னொன்னு, மார்க்கெட் இப்போ ஃபிளாட் ஓப்பன் ஆகுது, நெக்ஸ்ட் நிஃப்டி ஃபிளாட் ஓப்பன் ஆகுது, கீழே சப்போர்ட் எடுத்து இங்க ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா மேலேயும் போக வாய்ப்பு அதிகமா இருக்கு, கீழேயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே இருக்கும். ஆனா கீழே கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது, கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி கீழே இந்த லெவல் வரைக்கும் 650 வரைக்கும் வந்துட்டா அடுத்து மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 சினாரியோல தான் நம்ம மார்க்கெட்டை நாளைக்கு பிளான் பண்ணலாம். இந்த 3 சினாரியோல கேப் அப்பா, ஃபிளாட்டா, கேப் டவுனா, இந்த பேசிக்கை யோசிச்சுட்டு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, கேப் அப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் போட்டு, கேப் டவுன் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் டச் பண்ணி ரிவர்சல் காலு, ஃபிளாட்டா ஓப்பன் ஆகும்போது ரெண்டு ரேஞ்சில் எந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பிரேக் அவுட்டுக்கான காலோ புட்டோ நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம்
பிளானை கிளியரா வச்சுக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ நம்ம டைரக்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கான ஓவரால் வியூ எப்படி இருக்கு, ஸோ ஓவராலாக எந்த பக்கமாக ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொமெண்டம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் செல்லிங் சைட் ப்ரெஷருடைய கரெக்ஷன் மூவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஆனால் செல்லிங் ப்ரெஷருடைய கரெக்ஷன் மூவ் அப்படிங்கிறதுலையும் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து டைரக்ஷன் போயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி ஒரு பர்டிகுலர் டைமிங், ஐ மீன் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி 750 பிரேக் அவுட் அப்படின்றப்பதான் 650, 550, 400 வரைக்கும் 1 by 1 டவுன்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆர் 24,750 சப்போர்ட் எடுத்ததுன்னா சப்போர்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 950 வரைக்கும் ரேஞ்ச் மறுபடியும் ஒரு லெவல்ஸ் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்சைட் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரியான சின்ன லெவல் ரேஞ்சில் நமக்கு ரிஸ்க் என்ட்ரியும் அதை அவாய்ட் பண்றதும், பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டைரக்ஷன் பர்டிகுலரா புட்டர் டவுன் சைட் பிரேக் அவுட் 750 பிரேக் அவுட் ஆனா 650, 550 வரைக்குமே வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்சைட் பிரேக் அவுட் ஆகும் பொழுது அங்க ரொம்ப முக்கியமான விஷயம் 950க்கு மேல ஸ்ட்ராங் க்ளோசிங் கிடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் டைரக்ஷன் அடுத்தடுத்து போகும். அப்படி இல்லைன்னா மேல போயிட்டு சடனா ரிவர்சல் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நடந்த மாதிரியே இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 858 அதாவது 24,900 லெவல பக்கத்துல போகும்போதே ப்ரெஷர்ஸ் கொடுத்து உடனே இறக்கி விட்டாங்க கீழே. அப்படி ஸோ இந்த லெவல் போகும்போதெல்லாம் ஸ்ட்ராங் ப்ரெஷர் இருக்கும். அதனால 950, 900 லெவல் எல்லாம் வந்து கீழே இருந்து பையர் அக்யூமுலேட் பண்ணிட்டு மேலே போகும்போது மட்டும்தான் ஹெல்தி பிரேக் அவுட்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி சடன் ஃபால் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ட்ரேடிங்கை கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்க சான்ஸ் இருக்கு, எந்த லெவலுக்கு அப்புறம் சேஃபான என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற வியூ இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க 24,600 அப்படிங்கிற புட் ஆப்ஷனும், த சேம் டைம் 24,900 and 800 to 900 ரெண்டு ஸ்ட்ரைக்ல ஒரு ஸ்ட்ரைக் வந்து கால் ஆப்ஷன்ல எடுத்து அதுல மினிமம் ஸ்ட்ரைக் லெவல் அதாவது 15 to 20 பிரைஸ்ல வரும்போது பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எக்ஸ்பிரி ஐ மீன் இந்த டேவோட எண்டு 3 o'clock உள்ள பார்த்தீங்கன்னா 1:2 to 5 வரைக்கும் நமக்கு டார்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுல எந்த ஸ்ட்ரைக் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் அது டைரக்ஷனை பொறுத்தது. அந்த டைரக்ஷனை நம்ம பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்றோம். நீங்க அதுக்கும் வாங்கி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமும் டார்கெட் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் செலெக்ஷன், டைரக்ஷன் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இந்த ஐடியா உங்க ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம சொன்ன இந்த வியூ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.